மாயாவதி கதைக்களத்துல நான் சொல்லக்கூடிய முதல் கதை வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன அழகான குடும்பம். அந்த குடும்பத்துல அப்பா அம்மா 2 பெண் குழந்தைகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு நிரந்தரமான எந்த ஒரு வேலையுமே கிடையாது. அன்னன்னைக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை மனமும் வந்து செய்யக்கூடிய நபராக தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு வீடு கட்டக்கூடிய வேலைக்கு போகிறதாக இருந்தாலோ, இல்லை மூட்டை தூக்கிறதுக்கு ஆட்கள் குறைவாக இருக்கு அந்த வேலைக்கு கூப்பிட்டாலோ, வாட்ச்மேன் வேலைக்கு இன்னைக்கு அவர் வரல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாலோ, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்காரு. கடுமையான ஒரு உழைப்பாளி. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பாளி அப்படின்னா நைட் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா டாஸ்மார்க்குக்கு போவாங்க. ஆனா இவர் அது மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம தன்னோட குடும்பம் முக்கியம், குழந்தைங்களை நல்லா வளர்க்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் ஏற்படுத்திக்காம வாழ்ந்த ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவு நல்லவரா இருந்தாலும், குடிக்கல, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னாலும் வறுமை மட்டும் அவங்கள விட்டு போகாத மாதிரி தான் இருந்தது. உதாரணத்துக்கு டெய்லி வேலை செய்யக்கூடியவர் உடம்பு சரியில்லைன்னு 2 நாள் படுத்துட்டாரு அப்படின்னா அடுத்து அவங்க வீட்டுல சமையல் செய்யறதுக்கு வெளியிருந்து கடன் வாங்கினா மட்டும்தான் அவங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருந்தது. 2 பெண் பிள்ளைகளும் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுல மூத்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பு அப்படின்றது சுத்தமா ஏறவே இல்லை. எப்படா நம்ம இந்த படிப்பை முடிச்சிடுவோம் அப்படின்ற எண்ணத்துலதான் அவங்களும் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அப்பா எடுத்துட்டு வந்து கொடுக்கறக்கூடிய காசுல எந்த அளவுக்கு சிக்கனம் படுத்தி குடும்பம் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருந்திருக்காங்க. இவங்க வீட்டுல செய்யக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல பூக்கள் கட்டி ஒரு முழத்துக்கு இவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி டெய்லி பூ கட்டி கொடுத்து அதுல ஏதோ ஓரளவு காசு இவங்க சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. என்னதான் புருஷன் நல்லா சம்பாரிச்சு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருந்தாலும், மனைவி வீட்டை நல்லா கட்டுக்கோப்பா பாக்குறவங்களாக இருந்தாலும், அந்த இடத்துல வறுமை அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா கஷ்டம் அப்படின்றது போகாம அப்படியே நிலையாதான் அந்த வீட்டுல இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது மாதிரி ஒரு குடும்பம் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய குடும்பம். இப்ப இந்த கதை யாரை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க மூத்த பொண்ணை நோக்கி தான் இந்த கதை போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இவங்க குடும்பத்துல இருக்கவங்களை பத்தி சொன்னாதான் இந்த மூத்த பொண்ணு எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் எதனால எடுத்தாங்க அப்படின்றது நமக்கு ஈஸியா புரியும் அப்படின்றதுக்காக தான் இவங்க குடும்பத்தை பத்தின இந்த விளக்கங்கள் உங்களுக்காக நான் சொன்னேன். இதுல இப்ப இந்த மூத்த பொண்ணு 10வது ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிடுறாங்க. எல்லாத்துலயுமே ஜஸ்ட் பாஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஆல்ரெடி அப்பா மட்டும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு இருக்காரு, நானும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை இதுக்கு மேல தொடர மாட்டேன் அப்படின்னு ஒரே நிப்புடியா நிக்கிறாங்க மூத்த பொண்ணு. இந்த பொண்ணு மட்டும் நான் படிக்க போறேன் மேல அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா கடனை வாங்கியாவது அவங்க வீட்டுல படிக்க வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு எனக்கு படிப்புல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சரி நீ வேலைக்கு போகணும்னு நினைக்கிட்ட வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த வேலைக்கு போய் ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறமா அவங்க வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதனால் வரைக்கும் அவங்க அப்பா தினக்கூலியாக இருந்து கொண்டு வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மாசம் ஒரு சம்பளம் அப்படின்ற ஒரு தொகை கைக்கு கிடைக்கும் பொழுது இதனால் வரைக்கும் வீட்டு வாடகைய பிரிச்சு தவணையா கொடுத்தவங்க மாச வாடகை சரியா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இந்த குடும்பத்துல சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமையே இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சிறுக பெண்களுக்காக சேமிக்கவும் அவங்க வீட்டுல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க குடும்பம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இப்படியே ஒரு 5 வருஷம் நகர்ந்து வந்ததுக்கு அப்புறமா, எப்பவுமே நல்லா போயிட்டு இருந்தா எப்படி, அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரேக் வரும் இல்லையா, அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் இப்போ அந்த பொண்ணுக்கு ஏற்படுது. அந்த பொண்ணு வேலை செய்யக்கூடிய கம்பெனில மொத்தமா 5 வாட்ச்மேன்கள் இருக்காங்க. அதுல ஒரு வாட்ச்மேனுக்கு வந்து இறந்துட்டதுனால அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்காக புதுசா ஒரு வாட்ச்மேனை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. நார்மலாவே இந்த வாட்ச்மேன் கிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில வேலை செய்யறவங்க ஏதாவது பொருட்கள் வாங்க சொல்லி அனுப்புறதெல்லாம் சகஜமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அது மாதிரி புதுசா வந்த வாட்ச்மேன் கிட்ட எல்லாருமே வேலையை அதிகமா சொல்லுவாங்க. அவரும் எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாம யார் என்ன சொல்றாங்களோ எல்லாரும் சொல்லக்கூடிய வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம ஊர்ல தான் ஒருத்தன் வேலை செய்ய கிடைச்சிட்டா போதுமே நிறைய வேலை ஏவி வாங்குவாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட வேலை வாங்குறத அங்க வேலை செய்யறவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, புதுசா வந்த வாட்ச்மேனை எப்படி விரட்டி வேலை வாங்குறாங்க பத்தியா, பாவம் அந்த ஆளை பாக்குறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பேச்சு அடிபடுது. இப்படி பேசக்கூடிய பேச்சு இந்த பொண்ணுக்கு அதுக்கும் ஒரு நாள் விழுது. ஏன் அவர்கிட்ட மட்டும் அவ்வளவு வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சக நண்பர்கள் கிட்ட கேட்கும்போது, ஏய் அவன் முகத்தை என்னைக்காவது நீ பாத்திருக்கியா, பாத்திருந்தா நீ இப்படிலாம் பேச மாட்ட,
அவன் மூஞ்ச பார்த்தாலே ஒரு செகண்டுக்கு மேல முடியவே முடியாது. அதனால யாரும் அவனை கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க, இது மாதிரி வேலையை விட்டு தள்ளி அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இந்த பொண்ணு கேக்குறாங்க, ஏன் அவரோட முகத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் நீ பாத்திருக்கியா, கேப் போட்டுட்டு மாஸ்க் போட்டு மட்டும்தான் சுத்திட்டு இருக்கான் அந்த ஆளு, மாஸ்க் எடுத்ததுக்கு அப்புறம் பாரு, அப்புறம் நீயே சொல்லுவ அப்படின்றாங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. பக்கத்துல இருந்து இன்னொரு வாட்ச்மேன் கிட்ட என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு, இல்லம்மா அந்த பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல முகத்துல வந்து நிறைய தையல்கள் போட்டுட்டாங்களா, அதனால முகத்துல எங்க பார்த்தாலும் தையல் போட்ட தழும்பு இருக்கும், அதனால அவன் எப்பவுமே பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்ட மாதிரி தான் இருப்பான், முகம் இப்படி இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே வெறுத்துருவாங்க அப்படின்றதுக்காகவே யார்கிட்டயுமே அவன் சரியா பேச மாட்டான், ஆனா யார் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்ச்மேன் சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன பரிதாபம் மனசுக்குள்ள ஏற்படுது. அதுதான் அந்த பொண்ணோட வாழ்க்கையே மாத்து போகுது. அந்த வயசான வாட்ச்மேன் அந்த நபரை பத்தி சொன்னதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு பரிதாபப்பட்டதோட நிக்காம ஆர்வத்தோட அவர்கிட்ட, அவருக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சா, அவர் எந்த ஊருக்காரு, சொந்தக்காரங்களா இருக்காங்களா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த வயசான வாட்ச்மேன் சொல்றாரு, திருச்சி பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம் பேரு சொன்னாமா, அது சரியா எனக்கு ஞாபகம் இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் முகத்துல நிறைய அடிபட்டு போயிட்டு இருக்கு, அதுக்காக முகத்துல தையல்கள் போட்டிருக்காங்க, தையெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட முகமே சுத்தமா மாறி போயிட்டு இருக்கு, மாமன் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவன் அவங்க வீட்டுல இவனோட முகத்தை பார்த்து இப்போ உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு 2 தம்பிக இருந்திருக்காங்க, இவனுக்கு கல்யாணம் ஆகாம அவனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஊரு ஃபுல்லா பேச்சு வேற நடந்துட்டு இருக்கு. வீட்டுல இருக்கவங்களும் எதுக்கு எடுத்தாலும் இவனை திட்டுறதாவே ஒரு வழக்கமாவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இங்கேயே இருந்தா தம்பிங்களுக்கு எங்க கல்யாணம் ஆக போகாம போயிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லாம அங்க இருந்து ஓடி வந்துட்டா போல. ஆனா ரொம்ப நல்ல பையமா, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத பையன், அவனுக்கு பாத்தியா வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணுக்கு இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே அந்த ஆளை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் மனசுக்குள்ள ஏற்படுது. சே, எவ்வளவு நல்ல மனுஷன், தான் தம்பிங்களுக்கு கல்யாணம் ஆகணும், தான் இருந்தா அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்றதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு, இவரோட நல்ல மனசு கூட அவங்க மாமா பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டேந்தே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா, இவர் முகம் என்ன அப்படி பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பாவா இருக்கும், கண்டிப்பா அவர் முகத்தை ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு நினைப்புல இருக்காங்க. ஒவ்வொரு முறை ஆபீஸ்க்கு உள்ள போகும்போதும் சரி வெளியே வரும்போதும் மாஸ்க் இல்லாம இவர் என்னைக்காவது இருக்காரா, அவர் முகத்தை முழுசா பார்க்கணும் அப்படின்றதுனாலே இவரை பார்த்துக்கிட்டே போறது பார்த்துக்கிட்டே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க போகும்போதும் வரும்போதும் பார்த்துட்டு போறத அந்த நபரும் நோட் பண்ணிருக்காரு. ஆனா இவங்க கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல. ஒரு நாள் ஆபீஸ் வண்டிக்காக ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மொத்தமா ஒரு 20-30 பேர் எல்லாம் மொத்தமா சேர்ந்து. அந்த சமயம் எல்லாம் மொத்தமா பேசிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய பொண்ணுங்கெல்லாம் இந்த வாட்ச்மேனை கலாச்சி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு கோவம் வருது. ஒருத்தருக்கு முகம் இப்படி இருந்தா நீங்க இது மாதிரி எல்லாம் பேசுவீங்களா, அவருக்கு மனசு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அப்ப அந்த வாட்ச்மேனும் பக்கத்துல தான் இருக்காரு. அப்ப அந்த பொண்ணுங்க கேக்குறாங்க, என்னடி நீ ரொம்ப அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, விட்டா அவரையே நீ கல்யாணம் பண்ணிக்க போல இருக்கே அப்படின்னு ஏதோ ஒரு பொண்ணு வார்த்தை விட்டுருக்கு. அப்ப இந்த பொண்ணு உணர்ச்சி வசப்பட்டு, ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு, அவர் நல்லவர் தான், அவர் கல்யாணம் பண்ணிக்கிறத கூட நான் கண்டிப்பேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் அந்த நபர் கேட்டிருக்காரு. இந்த எல்லாமே பக்கத்துல இருந்து பேசும்பொழுது காதுல கேக்குற மாதிரிதான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வண்டி வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா கூட நான் கூட பண்ணிப்பேனே அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது அவங்க வாழ்க்கையை எங்க போய் நிறுத்துது அப்படின்றத அவங்க நினைச்சு பார்க்காம சொன்ன ஒரு வார்த்தை தான் அது. மறுநாள் வண்டிக்காக திரும்பவும் அந்த பொண்ணு வாசல் கிட்ட வந்து நிக்கிறாங்க. அந்த நபர் அந்த பொண்ணு கிட்ட பேச வராரு. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்றாரு. தேங்க்ஸா, எதுக்கு எனக்காக தேங்க்ஸ் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்க ஏன் எங்க அம்மா அப்பா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளவா பேச மாட்டாங்க, முக்கியமா என் முகத்தை பார்த்து பேசவே மாட்டாங்க, இழவு சனிய அது மாதிரி திட்டத்துக்கு மட்டும்தான் என்னை வந்து உபயோகப்படுத்திப்பாங்க, மற்றவங்க யாருக்குமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேத்து நீங்க எனக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நேத்து நைட்டு நான் போய் படுக்க போனா எனக்கு சுத்தமா தூக்கமே வரல, சந்தோஷத்துல நான் விடிய விடிய நீங்க சொன்ன வார்த்தையே என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்றாரு. இவர் இப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு திரும்பி என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. திரும்ப அவகிட்ட, நீங்க எதுக்கு மாஸ்க் போட்டிருக்கீங்க, மாஸ்க கழட்டிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அந்த நபர் சொல்றாரு, நீங்க நேத்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, என் முகத்தை பார்க்காததுனால நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, நான் மட்டும் இப்ப என் மாஸ்க கழட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,
கண்டிப்பா இப்ப பேசக்கூடிய நீங்க அடுத்த முறை என்கிட்ட பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க சொல்றாங்க, எங்க உடம்புல ஊனம் இருக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது, மனசுலதான் ஊனம் இருக்க கூடாது. நீங்களே உங்களை பத்தி இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ சுத்தி இருக்கவங்களும் அப்படித்தானே நினைப்பாங்க. தயவு செஞ்சு மாஸ்க் எடுங்க அப்படின்னு உடனே அவரும் மாஸ்க கழட்டுறாரு. மாஸ்க கழட்டினதுக்கு அப்புறமா தான் அவரோட முகத்தை இவங்க வந்து முழுசா பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா மோட்டிவேஷனாவே பேசுறாங்க. ஏங்க இதெல்லாம் சின்ன சின்ன தழும்பு, இதுக்காகவா உங்க முகத்தை இவ்வளவு நாள் மூடிட்டு இருந்தீங்க? இனிமே மாஸ்க் எல்லாம் போடவே போடாதீங்க, தைரியமா எல்லார்கிட்டையும் இப்படியே பேசுங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இது நாள் வரைக்கும் இந்த முகத்துக்காக தான் எல்லாரும் இவர் வந்து ரொம்ப திட்டுறது, வேலை வாங்குறது, நம்மள வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறது எல்லாமே அப்படின்னு இவர் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஒரு பொண்ணு இவ்வளோ கான்பிடென்ட்டா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி பேசும்பொழுது அவரோட மன சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் இந்த நபர் மாஸ்க் போடுறது கிடையாது, வேலைக்கு மாஸ்க் போடாம தான் வராரு. எல்லார்கிட்டயுமே சகஜமா இவர் பேச பேச இவர் கூடவும் எல்லாருமே ரொம்ப சகஜமா பேசுறாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த பொண்ணாலதான் நமக்கு வந்து இவ்வளோ தெளிவு கிடைச்சது, இந்த தெளிவு லைஃப் லாங் நமக்கு கூட வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா நம்ம நினைக்கிறது பேராசையா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்குள்ள வருது. நம்ம நினைக்கிறது பேராசையா இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட இதை பத்தி கேட்டுடலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணுது. அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விருப்பத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லும்போது அதை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு தயக்கத்திலே இத்தனை நாள் இருந்த நபருக்கு அன்னைக்கு சொல்றதுக்கான ஒரு தருணமும் ஏற்படுது. அன்னைக்கு கம்பெனியோட ஆண்டு விழா அப்படின்றதுனால கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாருமே ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அதுல அந்த பொண்ணு நல்லா அழகா புடவை கட்டிட்டு பாக்குறதுக்கே நல்லா அம்சமா இருக்க மாதிரி இவர் கண்ணுக்கு தோணுது. தேவதை மாதிரி இவர் கண்ணுக்கு தோணக்கூடிய அந்த பொண்ணு மத்தவங்களுக்கும் அப்படித்தானே தெரிவாங்க. நம்ம இன்னைக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேற யாராவது அவங்க ப்ரொபோஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா இன்னைக்கு நம்மளோட விருப்பத்தை அவங்க கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கம்பெனியோட ஆண்டு விழா அப்படின்றதுனால எல்லாருமே வந்து மாயில கட்டுறது, தோரணம் கட்டுறது, கோலம் போடுறது, இது மாதிரி வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுகிட்ட தனியா போன இந்த நபர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. முதல்ல இந்த புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு உடனே அந்த பொண்ணு வெக்கப்பட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. அப்ப அந்த நபர் சொல்றாரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்றாரு. அந்த பொண்ணு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்றாங்க. இல்ல அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அது உண்மையாதான் நீங்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த பொண்ணுக்கு சுத்தமா புரியல எந்த விஷயத்தை இவர் கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேக்குறாங்க, எந்த விஷயம் நான் சொன்ன ஞாபகம் இல்லை, நீங்க சொல்லுங்களே அப்படின்னும் பொழுது, இல்ல அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து கிண்டல் பண்ணும்பொழுது அவரை நானே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னீங்க இல்லையா, அது உங்க மனசாரதான் நீங்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவர் நம்மள தனியா கூப்பிட்டு இப்போ இந்த கேள்வியை கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிக்கிறாங்க. இந்த பொண்ணு அமைதியா இருக்கிறத பார்த்து அவருக்கும் ஷாக் ஆகுறாரு. ஏங்க அப்ப நீங்க என்ன பரிதாபப்பட்டு தான் அப்படி சொன்னீங்களா, மனசார நீங்க அப்படி சொல்லலையா? அப்பவே நினைச்சங்க என்னோட சந்தோஷம் அப்படின்றது காணல் நீர் மாதிரி போல இருக்கு, எந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு நிலையானது இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு வெக்ஸ் ஆகுறத பார்த்துட்டு அந்த பொண்ணு, இல்லங்க நான் உண்மையாதான் சொன்னேன், இதுக்காகவா நீங்களா இப்படி பேசுறீங்க அப்படின்னு உடனே அவர் திருப்பி மனசுக்குள்ள சந்தோஷம், நான் அப்பயே நினைச்சேங்க நீங்க மனசாரதான் சொல்லிருப்பீங்க அப்படின்னுட்டு. இப்ப எதுக்காக உங்ககிட்ட இதை கேட்க வரேன் அப்படின்னா, நீங்க மட்டும் என் லைஃப்ல வந்தீங்கன்னா உண்மையாலுமே இன்னைக்கு இருக்க மாதிரி நான் லைஃப் லாங் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், கண்டிப்பா உங்களையும் நான் சந்தோஷமா வச்சிருப்பேன், என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிட்டாரு அந்த இடத்துல. அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளவா நாள் சகஜமா பேசிட்டு இருந்த நபர் இன்னைக்கு வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த நபர், இது வரைக்கும் எனக்கு உண்மையான அன்பு அப்படின்றது கிடைக்கவே இல்லை, அன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தை இன்னைய வரைக்கும் என்ன ஒரு எனர்ஜெட்டிக்கா எல்லாருக்கூடயும் சகஜமா பேசுற ஒரு நபரா மாத்திருக்கு, நீங்க மட்டும் என் லைஃப்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், நான் உங்களை நல்லா பாத்துப்பேன், கண்டிப்பா யோசனை பண்ணி ஒரு நல்ல பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு போன அந்த பொண்ணு அந்த நபர் சொன்ன விஷயத்தையே முழுக்க யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நம்ம எதேச்சியா அந்த இடத்துல சொன்ன ஒரு வார்த்தைய இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டு அவரோட லைஃபை சேஞ்ச் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னும் போது, இப்போ என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அவர் என்ன பண்ணுவாரு, தவறான முடிவு எடுப்பாரா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம், ஏன் அவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவரை பார்க்க நம்ம அப்பா மாதிரி தானே இருக்கு, அப்பா மாதிரி அப்படின்னா உருவத்தால இல்ல அவரோட குணத்தால, ஏன்னா அவங்க அப்பாவும் நல்ல உழைப்பாளி,
எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவர், இவரும் நல்ல உழைப்பாளி, இவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, தான் அப்பா மாதிரி ஒருத்தர் இருக்க குணத்தால இருக்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை இல்லையா, இது சரியா தப்பா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே அவங்க நைட்டு ஃபுல்லா தூங்காம இப்படியும் அப்படியும் புரண்டு படுத்துட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில அவங்க அம்மா, இன்னைக்கு நீ வேலைக்கு போகாதம்மா, அப்பா இன்னைக்கு ஒன்னு லீவ் போட சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல இருந்து உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அதனால இன்னைக்கு லீவ் போட்டுட்டு வீட்டுல இரு அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி. நேத்து தான் அந்த நபர் இப்படி சொல்லியிருக்காரு, இன்னைக்கு தான் வீட்டுல பொண்ணு பாக்குறதுக்கு வீட்டுக்கு ஆள் வராங்க அப்படின்னும் பொழுது என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாம ரொம்ப திகச்சு போய் நிக்கிறாங்க. அப்ப தான் அம்மா கிட்ட அந்த பொண்ணு சொல்றாங்க, தான் கம்பெனில வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. உடனே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அவங்க அப்பா கிட்டையும் அதை சொல்றாங்க. யாராலையுமே அதை முதல்ல நம்ப முடியல. ஏன்னா வீட்டுல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெளிப்படையா சொல்லக்கூடிய அந்த பொண்ணு கல்யாணம் அப்படின்ற ஒரு முடிவு அவன் மனசுக்குள்ள எடுத்திருக்கா அப்படின்னும் பொழுது இவ்வளவு நாள் ஏன் இந்த விஷயத்த தான் கிட்ட சொல்லல அப்படின்ற குழப்பமும் அவங்க கிட்ட இருக்கு. அந்த பையன் யாரு என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது, என் கூட கம்பெனில தான் வேலை செய்யறாரு, அவரோட பெயர் இது அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பொண்ணு பார்க்கக்கூடிய அந்த விஷயத்த தவிர்த்துடுறாங்க. மறுநாள் தான் பொண்ணு வேலைக்கு போகும்பொழுது அப்பாவும் அவர் கூட வராரு. அவர் யாரு என்ன விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரே ஷாக்கு. என்ன அப்படின்னா, எல்லா பேரண்ட்ஸுமே தான் பொண்ணுக்கு ஒரு நல்ல அழகான பையனை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த முகத்தோற்றத்தை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அந்த இடத்துல அவர் எதுவுமே பேசாம அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த பொண்ணு கிட்ட, எனக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கல, நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உடனே அவங்க அப்பா கேக்குறாரு, உன்னை இவ்வளவு நல்லா வளர்த்துருக்கேன், உனக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன், நீ எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய நீ பார்த்து வச்சிருக்க, வசதி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நாளைக்கு நீங்க 2 பேரும் ஜோடியா போகும்பொழுது பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட ஆளைதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இந்த விஷயம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட அந்த இடத்துல அவங்க ஷேர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அதுக்கான அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவங்க அந்த இடத்துல சொல்லவே இல்லை. மறுநாள் காலையில அந்த பொண்ணு வேலைக்கு கிளம்புறாங்க. வேலைக்கு கிளம்பும்பொழுது அவங்க அம்மாவும் அப்பாவும், அந்த பையனுக்கு சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, பேக்ரவுண்டும் எதுவும் கிடையாது, அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல கஷ்டப்படுவ அப்படின்ற மாதிரிதான் எங்க மனசுக்குள்ள தோணுது, அதனால அந்த பையன் வேண்டாம், உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றாங்க. இந்த பொண்ணு அந்த இடத்துல எந்த ஒரு பதிலும் சொல்லாம ரொம்ப அமைதியா இருக்காங்க. உன் நல்லதுக்காக தான் சொல்றோம், இல்ல உனக்கு அந்த வேலைக்கு போக பிடிக்கல, அந்த வேலைக்கு போகும்போது அந்த பையனை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா பேப்பர் போட்டுடு, ஒண்ணு நீ வேற வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல நீ வீட்டுல இருந்து அடுத்து நீ கல்யாணம் பண்ணிட்டு போறதாக இருந்தாலும் சரி, ஆனா அந்த பையன் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வேலைக்கு அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. வேலைக்கு வந்த உடனே அந்த நபர் அந்த பொண்ணு கிட்ட, நேத்து உங்க அப்பா என்ன வந்து பார்க்க வந்தாரு, ஆனா எதுவுமே சொல்லாம போயிட்டாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்பல அந்த பொண்ணும் வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அந்த நபர் அழ ஆரம்பிச்சிடுறாரு. அழ ஆரம்பிச்சுட்டு, என் லைஃப்ல நீ வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நீ என் லைஃப்ல இல்ல அப்படின்னதுக்கு அப்புறமா இனிமே நான் ஏன் உயிர் வாழணும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த மனுஷன் இப்படி அழுத உடனே இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த நபரும் சும்மா இல்லாம பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து கையை கிழிக்க மாதிரி போறாரு. அதை பார்த்தோம்னா அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ந்து போறா. ஐயோ என்னடா இவரு கையை கட் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறாங்க. தடுத்துட்டு, இல்லங்க இது மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மதம் தான், ஆனா எங்க அம்மா அப்பா விருப்பத்தோட பண்ணா நல்லா இருக்குமேன்னு பாக்குறேன், ஆனா அவங்க விருப்பப்பட மாட்டேன்றாங்க, உங்களை நான் இழக்க விரும்பல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க இன்னைக்கே எனக்கு கோவில வச்சு தாலி கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வாயாலேயே சொல்லிடுறாங்க. இதைதானே அந்த நபரும் எதிர்பார்த்தாரு, இந்த சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டு நேரா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. இந்த பொண்ணை மாலையும் கழுத்துமா பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. காலையில தான் அவ்வளவு தூரம் சொல்லி நம்ம வேலைக்கு அனுப்புனா சாயங்காலம் வரும்போது கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா அப்படின்னா நம்ம இவ்வளவு நாள் பெத்து வளர்த்ததுக்கான இது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காம விரட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இனி நாங்க செத்தா கூட எங்க கண்ணுல நீ மிழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு விரட்டி விட்டுறாங்க அந்த பொண்ணை. நினைச்ச மாதிரி அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் வருத்தம். அம்மா அப்பாவோட சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்திருந்தா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம அம்மா அப்பா நம்மள ஃபுல்லா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இனி அவங்கள நம்மளால பார்க்க முடியுமோ முடியாதோ அப்படின்ற வருத்தம் அவங்களுக்குள்ள இருக்குது.
தான் தங்கியிருந்த ரூமுக்கே அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு. இனிமே ஒவ்வொரு பொருளா வாங்கி நம்ம வீட்டில் சேர்க்கலாம், நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் எப்பவும் போல நான் வேலைக்கு போறேன், உங்களுக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையே இல்லை இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்பொழுது அந்த நபர் சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்த மாதிரியே வேலைக்கு போவோம், நம்ம வாழ்க்கையை நல்லா சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கைய. ஒரு 2 நாள் கழிச்சு இவங்க 2 பேரும் ஜோடியா வேலைக்கு போகும்பொழுது அந்த கம்பெனில இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா, இவங்க 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இந்த பொண்ணு ஏன் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவர் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து அந்த பொண்ணு கூப்பிட்டு ஏன் எப்படி நீ கல்யாணம் பண்ணிட்ட, ஏன் கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் எப்படி இருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், இந்த பொண்ணு எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரியும். இவங்க 2 பேரும் இது வரைக்கும் லவ் பண்ண மாதிரி யாருமே பார்க்கல, இருந்தாலும் இவங்க 2 பேரும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த கம்பெனில இருக்கவங்க எல்லாருமே ஒரே அதிர்ச்சி தான். நிறைய பேரு காதலுக்கு கல்வி இல்லைன்னு இல்லையா, அது மாதிரி போல இருக்கு, அவனுக்கு அந்த பொண்ணு தான் இருக்கா போல இருக்கு, அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இது எதையுமே இந்த பொண்ணு காதுல வாங்கிக்கல. ஏன்னா தான் முடிவெடுத்தது சரியாதான் இருக்கும், அது நல்லதோ கெட்டதோ நம்ம இனி வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இவங்களோட கல்யாண வாழ்க்கையும் ஒரு 2-3 மாசம் ரொம்ப நல்லா தான் போகுது. பொண்டாட்டிக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து செய்யறதாகட்டும், இந்த பொண்ணும் புருஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டு குடும்பத்தை நடக்கிறதுக்காகட்டும் 2 பேரும் வேலைக்கு போயிட்டு சந்தோஷமா தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் இவரோட முகத்தை வச்சு எத்தனையோ பேர் கேலி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கிறவங்க இவனுக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கையா, நம்பவே முடியலையே, இதெல்லாம் எங்க ரொம்ப நாள் நிலைக்க போகுது, இவன் மூஞ்ச அவ எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்க போறா, வேற எவனா கூட ஓடிதான் போக போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் காதுபடியே நிறைய பேர் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊருவாய் அப்படின்றது நல்லா வாழறவங்கள நாசமா போகவும் வைக்கும், நாசமா போனவங்கள தூக்கி உயரத்துல நிக்கவும் வைக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாவே இருக்கும். மேல அடி போட்டா அம்மிய நகரும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் பேச்சுக்களை கேட்டு கேட்டு அந்த நபரோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிக்குது. ஓ, என் பொண்டாட்டி என்னை விட்டு வேற யார் கூடயா ஓடி போயிடுவாளோ, அப்போ என்னை தனியா விட்டு போயிடுவாளோ, இனிமே எனக்கு வாழ்க்கை இல்லாம போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. இதை வெளிப்படையா தன் பொண்டாட்டிக்கிட்ட எங்க கேட்டா நம்மளை விட்டு வெளியே போயிடுவாளோ அப்படின்ற எண்ணமும் மனசுக்குள்ள தோணுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துலதான் அந்த பொண்ணு கன்சீவ் ஆகுறாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்சிட்டு, நீ மாசமா இருக்க, வாயில வயிறுமா இருக்க, இந்த டைம்ல நீ வேலைக்கு போகுமேனா நீ வீட்டுல இருந்துக்கோ, உன்னை நான் நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு நிறுத்திடுறாரு. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. இந்த ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சந்தேகம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மனசுக்குள்ள வந்த விஷயத்த தான் பொண்டாட்டிக்கிட்ட இது வரைக்கும் வெளிப்படையா சொல்லாதவரு, குழந்தை பிறந்து ஒரு 6 மாசம் கழிச்சு நானும் திரும்பவும் வேலைக்கு போகட்டுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் பொழுது அந்த இடத்துல இவங்களோட சந்தேகம், அதாவது அந்த நபரோட சந்தேகம் வெளிவரத்துக்கு முதல் காரணமா இருக்கு. நீ எதுக்கு இப்ப வேலைக்கு போகணும், வீட்டுல இருந்து குழந்தைய பாத்துக்கோ அப்படின்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாரிச்சாதானே நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ வேலைக்கு எதுக்காக போகணும்னு நினைக்கிற, ஏன் வேலையில இருக்கவங்களாம் இப்படிப்பட்ட புருஷனுக்கு இவ்வளவு அழகான பொண்டாட்டியா அப்படின்னு சொல்றதை கேட்கறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு அவரோட மனசுல இருக்கக்கூடிய வெண்ணத்தை வெளியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராரு. இது மாதிரி தான் புருஷன் பேசத்தை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. ஏன்னா இது வரைக்கும் இது மாதிரி இவர் பேசாதவர், அழகை பத்திலாம் நான் நினைக்க மாட்டேன், நான் எப்படிப்பட்ட குணம் உடையவ அப்படின்றது முழுசா புரிஞ்சுக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நினைச்சேன், ஆனா இவர் இப்படி பேசுறாரே அப்படின்ற ஒரு அதிர்ச்சியிலேயே இருக்காங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அடுத்து நான் வேலைக்கு போறேன் அப்படின்றத அதை கேட்கல. ஏன்னா இதுக்கு மேல சண்டை போட்டா விரிசல் அப்படின்றது ஒண்ணு உண்டாயிடும். ஒரு குழந்தை ஆயிடுச்சு, தான் அம்மா அப்பாவும் நான் தன்னை சேர்த்துக்கல அப்படின்னும் பொழுது குழந்தைக்காக நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்களும் வேலைக்கு போகாம வீட்லயே தான் இருக்காங்க. நாளாக இவரோட சந்தேக குணமும் ரொம்ப அதிகமாவே ஆகுது. அதன் விளைவா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொண்டாடி தலையில பூ வைக்க கூடாது, நல்ல புடவை கட்டக்கூடாது, எதுக்கு இப்ப பவுடர் பூசி பொட்டு வைக்கிற, யாரை பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் தன் பொண்டாட்டி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க பேச்சு எந்த இடத்துலயும் எடுபடாம தான் போகுது. ஒரு கட்டத்துல அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவரோட வாழ்க்கை பாழாக கூடாது அப்படின்றதுக்காக நானா தேர்ந்தெடுத்துக்கிட்ட இந்த வாழ்க்கை, இப்போ இவர்கிட்ட சண்டை போட்டு அதுல கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியாது, அதனால அவரு இஷ்டப்படியே நம்ம இருப்போம் அப்படின்ட்டு இந்த இடத்துலயும் அந்த பொண்ணு அவருக்காகவே வளைஞ்சு கொடுக்குற மாதிரி ஆயிடுறாங்க. இவங்க எவ்வளவுதான் அமைதியா போனாலும், அமைதியா இருக்கே,
எவனை நினைச்சிட்டு இருக்க, யாரை நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளாலே அவங்கள வந்து கொல்ல ஆரம்பிக்கிறாரு அவரு. நம்மள நிறைய பேர் நினைக்கலாம், இந்த குடிக்கிறவங்க வீட்டில் தான் நிறைய சண்டைகள் நடக்கும், குடி மட்டும் இல்லாமல் போயிட்டா அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. குடி மட்டும் இல்லைங்க, இந்த சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அவங்க வீடும் ரொம்ப நரகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பொண்ணு என்ன நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவர் ரொம்ப கடின உழைப்பாளி, தான் அப்பா மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவர், தான் அப்பா மாதிரியே தன்னோட குடும்பத்தையும் நல்லா வச்சுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு சந்தேகம் அப்படின்ற ஒரு பேர்ல அவர் பண்ணக்கூடிய விஷயங்களை வெளியே சொன்னா திரும்பவும் தன் குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு அப்படின்றனால அவர் என்ன பண்ணாலும் அமைதியா பொறுத்துட்டு போறக்கூடிய நிலைமையில தான் இப்ப அவங்க இருக்காங்க. நாட்களும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. குழந்தைய நல்லா வளர்ந்துட்டாங்க. இப்ப பருவமும் அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போறதா இருந்தா தான் பொண்டாட்டியை எப்படி பேசுறாரு அப்படின்றத அந்த பொண்ணும் சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறமா தான் அப்பா கிட்ட கண்டிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் ஏன்பா அம்மாவை இப்படியே பேசிட்டு இருக்கீங்க, அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்க, அவங்க இந்த புடவை கட்ட வேண்டாம் அதை கட்ட வேண்டாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பாவை எதிர்த்து கேட்கிற அளவுக்கு அந்த பொண்ணு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா தான் பொண்ணே நம்மள இப்படி கேள்வி கேக்குது, இந்த பொண்ணை இதுக்கு மேல பேச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்க போனவர் கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நான் அம்மா மாதிரி அமைதியா இருக்க மாட்டேன், தப்பு செஞ்சா நீங்க என்ன தண்டிங்க, ஆனா தப்பு செய்யாம நீங்க அம்மாவை பேசுற விதமாகட்டும் என்னை அடிக்கிற விதமாகட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் இந்த காலத்து பொண்ணு, அம்மா மாதிரி நான் அமைதியா இருக்க மாட்டேன், இதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கணும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே அவர் ரொம்ப ஷாக் ஆகி போகிறாரு. அந்த பொண்ணு அவங்க அப்பா வெளியே போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட தெளிவா பேசுறாங்க, அம்மா நான் சின்ன பொண்ணுன்னு நினைக்காத, நானும் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டே தான் இருக்கேன், அப்பா ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ எப்படி இப்படி பொறுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க அப்பா ரொம்ப நல்லவர் தான், எங்க தான் பொண்டாட்டி தன்னை விட்டு போயிடுவாளோ அப்படின்றதுனால தான் அப்படி பேசிட்டு இருக்காரு, மற்றபடி நமக்கு அவர் வேற ஏதாவது கஷ்டம் கொடுக்குறாரா பாரு அப்படின்றாங்க. இருந்தாலும் இது மாதிரி விஷயத்தாலும் நீ கேட்டுட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைம்மா, அடுத்த முறை அவர் இப்படி பேசினா நீ சும்மாலாம் இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. சாயங்காலம் வெளியே போன அந்த அப்பா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னா பொண்ணை கூப்பிட்டு நிற்க வச்சு, இனிமே உங்க அம்மாவை நான் சந்தேகப்பட மாட்டேன், ஆனா நீ இனிமே இது மாதிரி பெரிய பெரிய வார்த்தையே பேசாத, முதல்ல எங்க 2 பேரும் பிரிச்சுவோம் அப்படின்ற வார்த்தையும் உங்ககிட்ட இருந்து வரக்கூடாது, நான் இனிமே உங்க அம்மாவை அது மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த நபருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சந்தேகம் மாதிரி தோணுனா கூட தான் பொண்ணுக்காகவே தான் மனைவிய எந்த ஒரு கேள்வியும் கேட்காம தான் இது வரைக்குமே இருந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த பொண்ணு தன்னோட டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, கல்யாணத்துக்கு வரணும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் இந்த சொல்லி முடிச்ச கதை வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இப்போ ரியலா நடந்துட்டு இருக்கக்கூடிய கதை தான். இப்போ உண்மையாலுமே அந்த பொண்ணுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி போகும்பொழுது அம்மா அப்பாவை அவங்க கூட வச்சுப்பாங்களா, இல்லைன்னா அதுக்கப்புறமா அப்பா மாறிடுவாருன்ற எண்ணத்துல அந்த பொண்ணு வேற ஏதாவது முடிவெடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ நான் சொன்ன கதையில யாரு மேல தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. இந்த பொண்ணு அந்த நபர் மேல பாவப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பா, இல்ல தான் பொண்ணு தப்பான முடிவு எடுத்ததுக்கு அப்புறமாவும் அவளுக்கு சப்போர்ட்டா இல்லாம அவளை அப்படியே கழட்டி விட்ட அந்த அம்மா அப்பாவோட தப்பா? நீங்க அந்த பொண்ணு இடத்துல இருந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? இது மாதிரி ஒரு நபர் வந்து நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த இடத்துல நீங்க என்ன முடிவு எடுத்திருப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அதே மாதிரி அந்த நபரும் ரொம்ப நல்லவர் தான். 2 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா நம்மளை சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களால தான் நிறைய பிரச்சனையே உண்டாகுது. யாரு என்ன சொன்னாலும் தான் வாழ்க்கை நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க பார்த்துட்டு போயிட்டு இருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் பொண்ணு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க, நமக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தண்ணி தெளிச்சு விடக்கூடாது. நம்ம பொண்ணு என்னவா இருந்தாலும் நம்ம ரத்தம். ஓகே, இப்போ ஏதோ தெரியாம தவறு பண்ணிட்டா, இந்த இடத்துல அவளை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவளோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு அந்த அம்மா அப்பாவும் கூட இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த நபருக்கு அந்த சந்தேகம் அப்படின்ற ஒரு எண்ணம் வராமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்களுக்கு நம்ம எப்படி நல்லது கெட்டது சொல்லித்தரமோ அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க வேண்டியதும் ஒரு பேரண்ட்ஸோட கடமை தான். சரிதானே? இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் மூலியமா சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல கதையோட உங்களோட மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.